படம் எல்லாம் ரிலீஸ் ஆகி அங்க இருக்க மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க அந்த தியேட்டர் எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்கள காமிச்சீங்க தானே அந்த இல்ல நாங்க ஊர்ல தேட்டர் கூட்டு இருக்கவங்கள? போய் காமிக்கல. நாங்க என்ன பண்ணோம்னா அங்க ஒரு ப்ரொஜெக்டர் கொண்டு போய் அங்க போட்டு ஆ. கொஞ்சம் காமிச்சோம். அதுக்கப்புறம் டப்பிங் அப்போ அவங்க வந்தப்போ கொஞ்சம் பேர் அந்த ஊர்க்காரங்க நாங்க இங்க 2 வாட்டி 3 வாட்டி டப்பிங் எடுத்தோம் படத்துக்கு. ம். அப்போ எங்களால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. குவாலிட்டி இந்த டப்ஸ் வந்து மேட்ச் பண்ண முடியல, அந்த ரியாக்ஷன்ஸ் வரல. பேஸ் அந்த ஊரோட எசன்ஸ்னு ஒன்று இருக்கும், லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும்ல, ஸ்லாங் அது வரல. அப்போ நாங்கள் அந்த ஊரில் இருக்கவங்களே கூப்பிட்டு வந்து இங்கே கொஞ்ச நாள் அவங்க வந்தாங்க. அப்போ தான் அங்கே இருக்கவங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பீச்சை பார்த்த இந்த ஃபீல். நாங்கள் பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். அப்புறம் டி நகர் போகணுன்னு தான் கேட்டேன். சென்னை வந்தோடனே எல்லாரும் கேட்டது டி நகர் போனோம். அவங்கள பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம், டி நகர் கூப்பிட்டு போனோம். ஸோ அப்போ அவங்க பீச்சை பார்த்து பயந்தாங்க. முதல்ல நம்ம இப்படி நம்மளால ஒரு கிளிஃபில் போனீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அதே எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு அலை வந்து அவங்களை தொடும்போது அவங்க அவ்வளோ பயந்தாங்க. அங்கே ஒரு பாட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு 85 வயசு இருக்கும். ஸோ அவங்க வந்து அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பிஹைண்ட் த ஃபிலிம்லாம் தாண்டி ஒரு as ஒரு பர்சனாக நெகிழ்ச்சியான ஒரு தருணம். அதெல்லாம் ரொம்ப ஒரு பீப்புள் சூப்பரா. டிஃப்ரெண்டா ஆமாமா. வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது.